வர வர ஆம்பளை ரோட்ல நடக்க மரியாதை இல்லாம போயிடுச்சு. எதுல மோதுறேன்னு தெரியல. ஒரு சில நாள் மோதுனா எலும்பு குத்தும். லோடு ஏத்தின லாரில மோதுன மாதிரி மெது 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 மெதுன்னு நல்லா இருக்கு. அவர் மெது மெது இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆமாங்க, மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கணும், அப்பதான் தெரியாது. எதுல மோதிரம் தெரியல. 1000 வந்தாலும் சரி, அருணாக்குடிய வெடுக்கு நவந்தாலும் சரி, நேரா போய் சுற்றி பார்க்கிறேன். அடியாத்தி பொம்பளை யாருக்கு பிறந்துச்சு, எப்ப பிறந்துச்சு? ஹலோ லேடி, வெக்கப்படுறாப்லையா? ஏமா என்ன ஒரு ஆம்பளை நடந்து வரேன் தெரிய வேண்டாமா? நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிறோம். உங்களுக்கு என்ன கண்ணை முன்ன அடிச்சுக்கலாம், பொறாடிக்கு பின்னாடி வச்சிருக்கீங்களா? மனுஷனா நீங்க? கொஞ்சமா அறிவு சூடு சொன்னா மான வெக்க ரோசா இருக்கணும். மான வெக்கமெல்லாம் உங்களுக்கு வேணும். ஏன் உங்களுக்கு இல்லையா? பொம்பளை ஆம்பளை வர்ற தெரியாம பொம்பளை என்ன ஆட்ட? ஏன் ஜௌரே நான் ஆறேன், உனக்கு என்ன பிரச்சனை? தேவலாம அனாவசியமா பேசி இருக்கோம். ஆம்பளை வர்ற கவனிக்காம ஆடுறது என்ன பழப்பன்றே? அடிச்சு மூஞ்சி மேல பேத்து பிரேமேத்து. யாரு தேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. இழுத்து வச்சு ஆடுறது என்னடா நல்லா தானே போயிட்டு இருக்கு. 10 நாய் பீக்கு அடிச்சுக்கிட்ட மாதிரி அதானே அழகப்பா. ஒரு மனுஷன் பேசுறப்ப அதை என்ன பேசுறான்னு வாங்கி பேசுறது இல்லையா? சரியா தான் பேசுறேன். நான் பேசுறேன்ல கட்டா. சரவணா முட்டை சரியா பேசுறேன்ல. நல்லா பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க, அருமையா பேசுறீங்க. உனக்கு என்ன பேசவே தெரியல, அவருக்கு பேசுற அளவுக்கு. அதத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன கண்ணை முன்ன அடிச்சுக்க போறேன்னு கேட்டிருக்கேன். என்ன நீ பேசி இருக்க? சத்தம் போட்டு செல்வாக்கு தேர்மலைக்காத அடிச்சு தோத்து தூக்கி எறிஞ்சு போயிடுவேன். எல்லாம் ஆளு ஆடி கதற ஒரு சுண்டக்காய வெண்டக்கா. என்ன பேசி இருக்க? நோ 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 கிளம்புறப்ப நான் குண்டு பையில நான் சரியா தானடா பேசுறேன். அக்கா என்னடா ஒன்னே தாண்டா பேசுறேன். யாரும் உன் தம்பி மாதிரியே இருக்கானே. லவ்வர் நான் சரியா தானே பேசுறேன். மிஸ்டர் அழகேசன் நான் சரியா தானே பேசுறேன். நான் சரியா தானே பேசுறேன். நான் சரியா தானே பேசுறேன். நீங்க சரியா தான். அந்த பிள்ளை லூசா இல்ல நான் லூசா? எனக்கு டைட்டா தான் இருக்கு. இல்ல அத நாங்க சொல்லணும். நீங்க ஒண்ணு சொல்ல இரு செல்லா, நான் பேசிக்கிறேன். எது வந்தாலும் நான் பேசிக்கிறேன். தேவையில்லாம என்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் வச்சுக்க கூடாது. நான் உங்களை ஏதாவது பேசுறேனா? தேவையில்லாம என்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு எனக்கு என்னமா பிரச்சனை? உங்களுக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை? தேவையில்லாம நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வீட்ல வந்து நான் சண்டை போட்டேனா? உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணேனா? தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டான்ஸ் டான்ஸ் குட்டியாரனா என்னடா? பொம்பளை பிள்ளைனா என்ன பஜாரியா குட்டியாந்திருப்பியா போல இருக்கு. வாயத்தறடா வா 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 வா. வாழைப்பாயில தோர கிளம்பி நின்னு கொண்டு குடிச்ச மாதிரி சட 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 சட. தேவையில்லாம மூத்தத்தை பத்தி பேசி இருக்காதீங்க. யாருங்க தேவையில்லாம என்கிட்ட பேசி இருக்காதீங்க. உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசி இருக்காதீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும் தெரியாம பேசி இருக்கீங்க. ஏங்க இந்த காது பக்கத்துல ரத்தம் வர்ற மாதிரி இருக்கு. காதுல மட்டுமா வருது, இருக்கிற அம்பட்டு ஓட்டையில ரத்தம் வருது. பொம்பளை பேர் என்ன அம்பட்டு ஓட்டையில வருது? அப்பா நான் ஏதாவது பேசுனேனா? ஒரு வார்த்தை நீ வாயை திறக்கவே இல்லமா. அலே எதுக்கு நம்ம வந்தோமோ அந்த வேலையை பார்க்கணும். வந்த வேலையை விட்டு பொம்பளை கிட்ட போய் வம்பளத்தம்னா இந்த கதை தான் வரும். ஆமா நமக்கு இது தேவையா? நீ எல்லாம் புள்ளையா பேசவே தெரியல. நம்ம எதுக்கா கீழே வலிக்கு நீ எதுக்கு வேணா வந்துட்டு போயா, எனக்கு தேவையில்ல. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ண. கீழே வலிக்கு வந்தது எதுக்கு? கீழே வழியில பிரம்மாண்டமா ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருவிழாவில் வந்து நீங்க ஒரு லொக்கேஷன் பார்க்கலாம்னு நான் இங்க வந்தேன். லொகேஷனா? ஷூட்டிங் எடுக்கலாம், லொகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு அவர் பெருமாள் ராஜ் சொன்னாரு. பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கும், நல்ல ரசிகர்கள் வந்து அங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார். சரி அங்கே போய் லொக்கேஷன் பார்ப்போம், இங்கே நல்லா இருந்ததுன்னா இங்கே ஒரு ஷூட்டிங் பண்ணலாமே அப்படின்னு நான் வந்தேன். தேவையில்லாமல் ஒரு பொம்பளை கிட்ட அடிச்சுக்கிட்டு அது என்னன்னா தர 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 தரன்னு வாய். சார் வணக்கம் சார். இதுக்கு மேலே பேசுவியா? இல்லை சார் பேச மாட்டேன். நான் இன்ன வரை வாயை தந்து பேசவே இல்லையே சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் ஏதாவது தவறா பேசினேனா? வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னம்மா பிரச்சனை உனக்கு? சார் நீங்க இடிச்சதை பத்தி நான் கவலைப்படல. நீங்க கட்டி பிடிச்சதை பத்தி நான் வருத்தப்படல. சரி நீங்க பேசின பத்தி நான் கோவப்படல. வேற என்ன உனக்கு பிரச்சனை? சார் நீங்க டைரக்டர். ஆமா டைரக்டர். என்னை போடுவீங்களா? எதுமா? இல்ல படத்துல என்னை போடுவீங்களா? படத்தில் நடிக்கணும்னு ஆசையா? ஆமா சார். இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கியா? இல்ல சார், அந்த கேமராக்கு முன்னாடி போஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அந்த கேமராமேன் ஏன் கேமராமேன் தான் லொகேஷன் பார்க்கத்தான் உனக்கு. அவரே 4 ட்ரிப் செருப்படி அடிச்சிருக்காரு, ஒழுங்கா போஸ் கொடுக்கறமா. அவரே நான் தான் கூட்டி வந்திருக்கேன், அவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே. அம்மா சொல்லி கொடுத்தா செய்வியா? எதை சார்? இல்ல நாங்க எதுவும் நடிப்பு சொல்லி கொடுத்தா செய்வியான்னு. நீங்க நல்லா சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் அதை விட நல்லா செய்வேன் சார். அப்படி கொஞ்சம் தள்ளி நில்லு சுரேஷ். கேமராவை க்ளோஸ்அப்பில் கொண்டா அப்படி போய் அப்படி கொஞ்சம் தள்ளி நில்லுமா, கேமரா லுக் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைம்மா அப்படி தள்ளி நில்லுமா, முதல்ல கையை கீழே போடுமா. வா சுரேஷ். ஓகே
ஓகே அப்படிங்கிற திரும்பி நில்மா. வா டேய் ஓகேவா? ஓகே டன். உன்னைய கதாநாயகியாவே போடலாமே இருக்கேம்மா. ஏன்னா உனக்கு மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. உன் மார்க்கெட்டை விட உன் பேக்ரவுண்டு சூப்பரா இருக்குடா கண்ணு. உன்னைய கதாநாயகியா போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஆமா இவ்வளவு ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நாள் வெறும் கதாநாயகி நீதான். என்னம்மா கதாநாயகன் யார் தெரியுமா? யாருங்க சார்? இந்தியாவிலே கிடையாது. இல்லைண்ணா. வெளிநாட்டுல இருந்து வர்றாரு. ஆ. ஆமா மலையாளத்துல ஷூட்டிங் போயிருந்தாரு. அவர் இன்னைக்கு தான் புக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அவர் கதாநாயகன் வந்துடுவாரு. கதாநாயகன் வந்துடட்டும். வந்தோன்னு உங்க 2 பேரையும் வச்சு கதை சொல்லி தர்றேன். சார் நான் பேசி பழக்கம் இல்லை சார். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சினா போதும். வேற எதுவும் பேசாம இருந்தினா போதும். அவர்கிட்டயும் செய்யணுமா சார்? அவர்கிட்ட ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் டைரக்டர். நான் தான் சொல்றதை செய்யணும். ஓகேவா? அவர் சொல்றதெல்லாம் நீ செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுது இல்ல? இப்ப கதாநாயகனை கூப்பிடுறேன். ஏன் எல்லாரும் இப்படி ஓரமா வந்துட்டீங்க? இத்த பெரிய மேடை போட்டிருக்காங்க, அந்த ஓரத்திலே நிக்கிறீங்களே? இல்ல சார் நான் சரியா தான் நிக்கிறேன். மைக் அந்த பக்கம் தனியா போயிடுச்சு. ஹலோ கதாநாயகன் சார். கதாநாயகன் வருவாருமா. ஏமா கதாநாயகன் வருவாரு. நீங்க வர்றப்ப அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணவர், பெரிய சூப்பர் ஸ்டார். என்னென்ன படம் பண்ணியிருக்காரு? அவர் வந்த உடனே அவருக்கு கை கொடுத்து அவரை பிக்கப் பண்ணி என்னம்மா என்ன அவரை பிக்கப் பண்ணணும்? பிக்கப் பண்றதுன்னா என்னன்ற கை கொடுத்து ஹலோ சார், ஹாய் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசணும். வந்தானே எனக்கு என்ன நான் இப்படி நின்றுக்கிட்டு கதாநாயகியை மாத்துன்றுவாரு. சரிங்க சார். அவர் என்னென்ன படம் பண்ணியிருக்காரு? அவர் ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காரு. அது அவர் வந்தோன்னு பேசுறேன். அப்படிங்களா சார்? ஆமா இப்ப கதாநாயகன் வருவார் பாரு. சார் நான் வியாபாரம் பாக்குற பொண்ணு. என்னை பத்தி எதுவும் வியாபாரம் பண்றேன்னு சொல்ல வேண்டாம். ஏன் நீ வியாபாரம் எல்லாம் இனிமே கிடையாது. உன் மார்க்கெட் குப்புன்னு தூக்கும் பாரு. நான் பாரு எங்களோட சேர்ந்துட்டு இல்ல பாரு உன் மார்க்கெட் எப்படி இருக்கு. சார். ஹலோ கதாநாயகன் சார்.